உலகின் தலை சிறந்த சொல் செயல். சேனல் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வெக்டார் ஸ்பேஸோட கண்டென்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ பிஃபோர் தட் வி ஹாவ் டு இன்ஃபார்ம் ஒன் ஸ்மால் அனௌன்ஸ்மெண்ட் தட் என்ன அப்படின்னா, நம்ம வந்து சிஎஸ்ஐ நெட்டுக்கான கோச்சிங் கிளாஸஸ் வந்து கம்மிங் மண்டேலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் ஃப்ரெஷ்ஷாக. ஸோ உங்களுக்கு வில்லிங்னஸ் இருந்தால் நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ மண்டே கட்டு ஜாயின் பண்ண முடியாதுன்னா கண்டிப்பாக பண்ணலாம். நாங்கள் வந்து 2 weeks ஒன்ஸ் புது பேட்சை ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். இப்போ இந்த மண்டே பேட்ச்க்கே வந்து பார்த்திங்கன்னா நியர்லி ஒரு 75 enrollments. தேங்க்யூ ஃபார் யுவர் ட்ரஸ்ட். அடுத்து வந்து ஸோ அது 100 வரைக்கும் ட்ரை பண்ணுவோம். 100க்கு அப்புறம் இன்னொரு பேட்ச் போடுவோம். ஸோ பேட்சஸ் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் நம்மகிட்ட, அது எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் உங்களுக்கு வில்லிங்னஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ சம்குள்ளே போகலாம். வெக்டார் ஸ்பேஸை பொறுத்த வரைக்கும் நம்ம என்னென்ன கண்டிஷன் மேஜராக பார்த்தோம் அப்படின்னா, வீக்கமா ப்ளஸ் வந்து எபிலினாக இருக்கணும். அடுத்து இந்த ஆல்ஃபா ஆஃப் யூ ப்ளஸ் வி இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் பார்த்தோம். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஆஃப் யூ, ஆல்ஃபா பீட்டா ஆஃப் யூ 1 into v, இந்த மாதிரி எல்லா கண்டிஷன்ஸுமே உங்களுக்கு பார்த்துருந்தோம். ஸோ இப்போது அதில் நேற்று நம்ம என்ன செக் பண்ணோம் அப்படின்னா, ஒரு வெக்டார் ஸ்பேஸோட எதை வந்து மேட்ச் ஆகாது அப்படின்னு பார்க்கும்போது, நேற்று பார்த்த சம்மில் வந்து 0 எலிமெண்ட் வந்து மேட்ச் ஆகலை. இந்த சம்லேயும் வெக்டார் ஸ்பேஸ் இல்லைன்னு தான் நான் உங்களுக்கு சொல்லி முடித்தேன். அப்போ இந்த சம்மில் என்னத்தை பார்க்குறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்து அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டியே பார்க்கணும். அப்போ ஹிண்ட்டை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்போல்லாம் வந்து மைனஸ் வருதோ, இந்த சம்மில் வந்து மைனஸ் வந்திருக்கு. ஆக்சுவலாக கவனிச்சிங்கன்னா தெரியும், மைனஸ் வரும்போது அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி வந்து ஹோல்ட் ஆகாது. மைனஸ் வரும்போது வெக்டார் ஸ்பேஸில் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி வந்து ஹோல்ட் ஆகாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மைனஸ் வரும்போது வெக்டார் ப்ராப்பர்ட்டியில் 2 மைனஸ் வந்துச்சு அப்படின்னா கட்டாயமாக எது ஹோல்ட் ஆகாது, அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி வந்து ஹோல்ட் ஆகவே ஆகாது. அதை நம்ம வச்சு அதை மையமாக வச்சு அதை தான் பார்க்க போகிறோம். அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி என்ன சொல்லுது அப்படின்னா, a + b + c அப்படின்னு வந்தாலும் a + b + c வந்தாலும் ஒரே மீனிங் தான் அப்படின்னு சொல்லணும். இங்கே நீங்கள் எலமெண்ட் செலக்ட் பண்ணுங்களேன். ஏக்கு பதிலாக x, y வச்சுப்போம். பிக்கு பதிலாக ஒரு x1, y1 வச்சுப்போமா. x1, y1 ப்ளஸ் இந்த ரெண்டையும் ஆட் பண்ணணும். பிசியை ஆட் பண்ணணும். x1, y1, சிக்கு பதிலாக x2, y2. ஏன் இங்கே எலமெண்ட்டை கார்டினல் பேராக செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா, இது எல்லாமே r². இந்த மேட்ரிக்ஸ் இந்த வெக்டார் ஸ்பேஸ் ஃபுல்லாக பாருங்கள், r² ஆஃப் r. ஸோ இங்கே பாருங்கள், ஏக்கு பதிலாக x, y, பிக்கு பதிலாக x1, y1, சிக்கு பதிலாக x2, y2. இப்போ நம்ம இந்த டெஃபினேஷன் படி அப்ளை பண்ணணும். x, y வெளியே இருக்கட்டும், அது பாட்டுக்கு இருக்கட்டும், அது டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. x, y வெளியே இருக்கட்டும். டெஃபினேஷனை கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். எப்படி டெஃபினேஷன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னா, 2 எலமெண்ட்டை ஆட் பண்ணணும்னா எப்படி ஆட் பண்ணுறோங்கிறத பாருங்களேன். 3 into second element, 3 into second element ப்ளஸ் 3 into fourth element. இப்படி ஞாபகம். இது வந்து ஃபஸ்ட் எலமெண்ட், இது செகண்ட் எலமெண்ட், இது தேர்ட் எலமெண்ட், இது வந்து ஃபோர்த் எலமெண்ட். இப்போ பாருங்கள், 3 into second element, 3 into fourth element, மைனஸ் ஆஃப் ஃபஸ்ட் எலமெண்ட், மைனஸ் ஆஃப் தேர்ட் எலமெண்ட். கொடுக்கப்பட்டதை நான் நம்பரிங்காக மாற்றிக்கிட்டேன். 2, 4, 1, 3 மாற்றிட்டோம். இப்படி மாற்றும் போது சம் வந்து ரொம்பவே ஈஸியாக மாறும். என்ன பண்ண சொல்கிறான்னு பாருங்களேன். 3 into இது ஒய்ங்கிறது எத்தனாவது எலமெண்ட், செகண்ட் எலமெண்ட், ப்ளஸ் 3 into y1 எத்தனாவது எலமெண்ட், ஃபோர்த் எலமெண்ட், மைனஸ் எக்ஸுங்கிறது எத்தனாவது எலமெண்ட், ஃபஸ்ட் எலமெண்ட், மைனஸ் x1ங்கிறது எத்தனாவது எலமெண்ட், தேர்ட் எலமெண்ட். அது அப்படிங்க நீங்கள் ப்ளேஸ் பண்ணிடணும். இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிங்கன்னா சம் வந்து ரொம்பவே வந்து ஈஸியாக மாறிடும். இதுக்கப்புறம் நீங்கள் இங்கே அட்ஜஸ்ட் பண்ணி எழுதுங்க. இந்த இடத்துல எழுதும் போது இங்கே சொல்லுங்கள் என்ன பண்ணணும். 3 into செகண்ட் எலமெண்ட், 3 into இங்கே செகண்ட் எலமெண்ட் யாருன்னு பாருங்கள், y1. அடுத்து 3 into second element plus 3 into fourth element plus 3 into fourth element யாருன்னு பாருங்கள், இதுதான் fourth element, y2ங்கிறது தான் fourth element, y2. அடுத்து கமா போட்டாச்சு. மைனஸ் ஃபஸ்ட் எலமெண்ட், மைனஸ் ஆஃப் ஃபஸ்ட் எலமெண்ட் இங்கே யாருன்னு பாருங்கள், x1 மைனஸ் இது x1 இங்கே எத்தனாவது எலமெண்ட்டாக இருக்குது, தேர்ட் எலமெண்ட்டாக இருக்குது. இப்போ மைனஸ் இங்கே தேர்ட் எலமெண்ட் யாருன்னு பாருங்கள், 1, 2, 3. இங்கே தேர்ட் எலமெண்ட் யாருன்னு பாருங்கள், x2. ஸோ இதை அப்ளை பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு இதுக்கு அப்ளை பண்ணியாச்சு. இப்போ அடுத்து இதை நீங்கள் அடுத்து திரும்ப பண்ணணும். இதை திரும்ப செய்யணும் அப்படின்னா இங்கே பாருங்கள், இது ஃபஸ்ட் எலமெண்ட், இது செகண்ட் எலமெண்ட், இது ஃபுல்லாக தேர்ட் எலமெண்ட், இது ஃபுல்லாக 3y1 + 3y2 கம்ப்ளீட்டாக தேர்ட் எலமெண்ட், இது ஃபுல்லாக ஃபோர்த் எலமெண்ட். இப்போ இதை ஃபுல்லாக திரும்ப ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணுங்க பார்க்கலாம் என்ன வரும். 3 into ஃபஸ்ட் எலமெண்ட், 3 into செகண்ட் எலமெண்ட். செகண்ட் எலமெண்ட் யாருன்னு பாருங்கள், y தான் செகண்ட் எலமெண்ட், 3y ப்ளஸ் 3 into fourth element, 3 into fourth element. Fourth element யாருங்க உங்களுக்கு, y1.
இங்கே ஃபோர்த் எலிமெண்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவன் தான், -x1 -x2. இதை 3ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வரும் உங்களுக்கு? -3x1 -3x2. நீங்கள் இந்த கான்செப்ட் நல்லா பிடிச்சிக்கணும். எப்படின்னா 3 into செகண்ட் எலிமெண்ட், 3 into ஃபோர்த் எலிமெண்ட், கமா மைனஸ் ஆஃப் ஃபஸ்ட் எலிமெண்ட், மைனஸ் ஆஃப் தேர்ட் எலிமெண்ட் அப்படிங்கிறத பிடிச்சிக்கணும். அப்படி அதை ஈஸியாக அதை பிக் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் அதை செய்ய முடியும் இந்த சம்ஸை கரெக்டாக. இப்போ பாருங்கள், நான் கிளியராக எழுதியிருக்கேன். 3 into செகண்ட் எலிமெண்ட், செகண்ட் எலிமெண்ட் இங்கே யாருன்னு பாருங்கள் ஒய். அடுத்து ப்ளஸ் 3 into ஃபோர்த் எலிமெண்ட், ஃபோர்த் எலிமெண்ட் யாருன்னு பாருங்கள் -x1 -x2. -x1 தனி -x2 தனின்னு கிடையாது, அப்படி புரிஞ்சக்கூடாது. -x1 -x2 சேர்ந்துருக்கு, -2 -3 மாதிரி அப்படியே சேர்ந்துருக்கு. -x1 -x2 இதை 3ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகும்? -3x1 -3x2 வந்துடும். கமான் ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து ஃபர்தராக பாருங்கள். அடுத்து என்ன சொல்கிறாங்கிறத கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா மைனஸ் ஆஃப் ஃபஸ்ட் எலிமெண்ட், மைனஸ் ஆஃப் தேர்ட் எலிமெண்ட், மைனஸ் ஆஃப் ஃபஸ்ட் எலிமெண்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ். இங்கே மைனஸ் ஆஃப் ஃபஸ்ட் எலிமெண்ட் எக்ஸு, மைனஸ் ஆஃப் எக்ஸு. அடுத்து மைனஸ் ஆஃப் தேர்ட் எலிமெண்ட், தேர்ட் எலிமெண்ட் யாருங்க உங்களுக்கு இந்த இருக்காங்க தான் தேர்ட் எலிமெண்ட். அப்படியே எழுதிடுங்க -3y1 மைனஸ் ஆஃப் தேர்ட் எலிமெண்ட். அப்படிங்கிறப்போ மைனஸை உள்ளே கொடுத்தீங்கன்னா இது மைனஸாக மாறும், இங்கேயும் மைனஸாக மாறும். தட்ஸ் ஆல். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதோட வேல்யூ x, y a + b + c யோட வேல்யூ. ஸோ இப்போ நீங்கள் கண்டுபிடிச்சது ஃபுல்லாக எல்ஹெச்எஸ், நம்ம கண்டுபிடிச்சது ஃபுல்லாக எல்ஹெச்எஸ். ஆர்ஹெச்எஸ் வந்து இதுதான். எல்ஹெச்எஸும் ஆர்ஹெச்எஸும் ஈக்குவலாக வந்தால் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஹோல்டுன்னு பார்த்தோம். ஆனால் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி சேர்ந்து வரக்கூடாது. ஏன் அப்படின்னா இங்கே மைனஸ் இருக்குது. நீங்கள் எக்ஸாமில் இதை இவ்வளோ தான் செஞ்சு பார்க்கணுன்ற அவசியமே கிடையாது. 2 மைனஸ் இருக்கா, அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஹோல்ட் ஆகாது வெக்டார் ஸ்பேஸில். அப்படி நீங்கள் என்ன பண்ணிடலாம், இதை வெக்டார் ஸ்பேஸ் இல்லைன்னா நீங்கள் ஈஸியாக சிம்பிளிஃபைடாக போட்டுடலாம். ஆனால் நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் எப்படி அப்ளை பண்ணணும், இப்படி இருந்தால் எப்படி இந்த ஃபங்க்ஷன் மாறும் அப்படிங்கிறத உங்களுக்கு நம்பரிங் மூலமாக நான் சொல்லி காட்டுறேன். திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக 2 தடவை பாருங்கள், அப்போ தான் அந்த அப்ளை பண்ணதே புரியும். ஃபஸ்ட் எலிமெண்ட் என்ன, செகண்ட்னா என்ன, தேர்ட்னா என்ன, ஃபோர்த்னா எழுதி பாருங்கள். நோட்டில் கரெக்டாக எழுதி பார்த்தா மட்டும் தான் அது அண்டர்ஸ்டுட் ஆகும். அடுத்து பாருங்கள், இப்போ ஆர்ஹெச்எஸ் பார்ட் எடுப்போம். ஆர்ஹெச்எஸ் பார்ட் யார்? a + b + c. ஆர்ஹெச்எஸ் பார்ட் பாருங்களேன், ஆர்ஹெச்எஸ் a + b + c. ஏக்கு பதிலாக எந்த எலிமெண்ட் செலக்ட் பண்ணோம்? x, y. ஏக்கு பதிலாக x, y. ஏக்கு பதிலாக x, y ப்ளஸ் பிக்கு பதிலாக x1, y1. இது ஃபுல்லாக சேர்ந்து ஒரு பேர். அடுத்து ப்ளஸ் சிக்கு பதிலாக x2, y2, x2, y2 அப்படின்னு சொல்லி வரும். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் இதை வந்து நீங்கள் கரெக்டாக பண்ணி பார்க்கணும். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட் எலிமெண்ட், செகண்ட் எலிமெண்ட், தேர்ட் எலிமெண்ட், ஃபோர்த் எலிமெண்ட். என்ன செய்யணும்? 3 into ஆப்ரேஷன் பாருங்கள், 3 into செகண்ட் எலிமெண்ட். 3 into செகண்ட் எலிமெண்ட் பண்ணிங்கன்னா செகண்ட் எலிமெண்ட் வந்து இங்கே ஒய். ஓகே, அடுத்து 3 into ஃபோர்த் எலிமெண்ட். ஃபோர்த் எலிமெண்ட் பண்ணுங்கள், 3 into ஃபோர்த் எலிமெண்ட், 3y1, கமா மைனஸ் ஆஃப் ஃபஸ்ட் எலிமெண்ட், மைனஸ் ஆஃப் தேர்ட் எலிமெண்ட். மைனஸ் ஆஃப் ஃபஸ்ட் எலிமெண்ட் வந்து எக்ஸு, தேர்ட் எலிமெண்ட் வந்து x1. அதாவது டெஃபினேஷனே அப்படியே வந்திருக்கும், டெஃபினேஷன் அப்படியே இங்கே ஆன்சராக வந்திருக்கும். ப்ளஸ் x2, y2. இப்போ நம்பரிங் மாறுது பாருங்களேன். இது ஃபுல்லாக சேர்ந்து ஃபஸ்ட்டு டேர்ம், இது ஃபுல்லாக சேர்ந்து ஃபஸ்ட் டேர்ம், இது ஃபுல்லாக சேர்ந்து செகண்ட் டேர்ம், இது ஃபுல்லாக சேர்ந்து தேர்ட் டேர்ம், இது ஃபுல்லாக ஃபோர்த் டேர்ம். என்ன செய்யணுங்கிற திரும்ப பார்ப்போம். கவனிங்க, 3 into செகண்ட் எலிமெண்ட். செகண்ட் எலிமெண்ட் யாருன்னு பாருங்கள். செகண்ட் எலிமெண்ட் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா -x1 -x2. ஸோ -3x1 -3x2 -3x -3x1. 3 into செகண்ட் எலிமெண்ட். அப்போ 3 into செகண்ட் எலிமெண்ட் யாரு வேணாம், இங்கே 3ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். -3x -3x1. அடுத்து என்ன செய்யணும்? ப்ளஸ் 3 into ஃபோர்த் எலிமெண்ட். ஃபோர்த் எலிமெண்ட் யாருன்னு பாருங்கள், இந்த இருக்கான் ஃபோர்த் எலிமெண்ட். ஸோ 3 into ஃபோர்த் எலிமெண்ட், 3y2. இது ஃபுல்லாக சேர்ந்தது ஃபஸ்ட் பார்ட். இங்கே பாருங்கள், இதில் நான் செகண்ட் எலிமெண்ட் அதை பண்ணியிருக்கேன், இந்த இதில் ஃபோர்த் எலிமெண்ட்டை பண்ணியிருக்கேன். அடுத்து 1 3 மைனஸில் வரும். அதானே 1 3 வந்து மைனஸில் வரும். மைனஸில் வரதை போட்டிங்க அப்படின்னா இதுதான் ஃபஸ்ட் எலிமெண்ட். ஸோ ஃபஸ்ட் எலிமெண்ட்டை மைனஸ்க்கு மாற்றுங்க. -3y -3y1. அடுத்து தேர்ட் எலிமெண்ட், மைனஸ் ஆஃப் தேர்ட் எலிமெண்ட். தேர்ட் எலிமெண்ட் யாருன்னு பாருங்கள், -3x2. இப்போ நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறது ஆர்ஹெச்எஸ் பார்ட். எல்ஹெச்எஸ் பார்ட்டும் ஆர்ஹெச்எஸ் பார்ட்டும் சேமாக இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. ஏன்னா இங்கே ஒய் இருக்குது, அங்கே y2 இருக்குது, இங்கே எக்ஸ் இருக்குது, அங்கே அப்படியே மாறி இருக்குது. எல்லாமே சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ இதுவும் அதுவும் சேம் கிடையாது. 2 கார்டினல் பேர் சேம் ஆகணும்னா ஃபஸ்ட் எலிமெண்ட் சேமாக இருக்கணும், செகண்ட் எலிமெண்ட் சேமாக இருக்கணும். இங்கே ஃபஸ்ட் எலிமெண்ட்டும் சேமாக இல்லை, ஆட்டோமேட்டிக்காக அது என்னவா இருக்காது, உங்களுக்கு அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஹோல்ட் பண்ணாது. திரும்ப நான் சொல்கிறேன், எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இவ்வளோ தூரம் செய்யணும்னு அவசியம் கிடையாது. எப்பயாவது ஃபங்க்ஷனில் 2 மைனஸை பார்த்தீங்கன்னா
2 மைனஸ் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிடலாம், ஆட்டோமேட்டிக்காக அது வெக்டார் ஸ்பேஸ் இல்லைன்னு போட்டுடலாம். நல்ல ஒரு ஷார்ட்கட்டு. ஆனால் உங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணுறோங்கிறது தெரியணும். அதுக்காக தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருக்கேன். இப்போ வந்து நான் திரும்ப ஒரு கிளான்ஸ் சொல்கிறேன், எல்லாம் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து இது எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா 3 into third element, 3 into second element. செகண்ட் எலமெண்ட் யார் ஃபஸ்ட் எடுத்ததும் y1, 3 into fourth element, கமா மைனஸ் ஆஃப் ஃபஸ்ட் எலமெண்ட் மைனஸ் ஆஃப் தேர்ட் எலமெண்ட் அப்படிங்கிறத ப்ளேஸ் பண்ணிடணும். அதுக்கப்புறம் தான் திரும்ப அந்த ரெண்டு திரும்ப அகைன் அடிஷன் பண்ணுறப்ப 3 into செகண்ட் எலமெண்ட்டை நாங்கள் எழுதிட்டேன், ப்ளஸ் 3 into fourth element, இந்த அதுக்கு ஃபோர்த் எலமெண்ட், அதை 3ஆல் மல்டிப்ளை பண்ணி அப்படியே அதோட ஆட் பண்ணிடுங்க, கமா மைனஸ் ஆஃப் ஃபஸ்ட் எலமெண்ட் மைனஸ் ஆஃப் தேர்ட் எலமெண்ட் அப்படிங்கிற பிளேஸில் இதில் வந்துடும். இதேமாதிரி ஆல்கரிசம்ஸ் மட்டும் பண்ணியிருக்கோம். நான் என்ன சொல்கிறேன், இந்த வீடியோவை திரும்ப ரிப்பீட்டடாக பாருங்கள். ஒரு 2-3 தடவை பார்த்தீங்கன்னா புரிஞ்சிடும் ஆட்டோமேட்டிக்காக. ரொம்ப சிம்பிள் தான். நாளைக்கான அசைன்மெண்ட்ஸ் வந்து இதுதான் MMN. நாளைக்கு MMNனா என்னன்னு நாளைக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், கிளியர் தான். ஆனால் நீங்கள் அதுக்கு முன்னாடி சர்ச் பண்ணி பாருங்கள் MMNனா என்ன அப்படிங்கிறத பாருங்கள். நாளைக்கு செஷனில் வந்து இதை நம்ம டீட்டெயிலாகவே பார்ப்போம். MMN belongs to the elements of MMN belongs to Q over the field of real numbers. இது வந்து வெக்டார் ஸ்பேஸாக இருக்குமா இல்லையா அப்படிங்கிறத சர்ச் பண்ணிட்டு வாங்க. நம்ம வந்து நாளைக்கு கிளாஸில் இதை நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். அசைன்மெண்ட் ப்ராப்ளம் செய்கிறதுக்கு வந்து டெலிகிராமில் ஒரு குரூப் ஓப்பன் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் தாராளமாக அதில் ஜாயின் பண்ணி டிஸ்கஷன் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் நீங்கள் எழுதி அந்த குரூப்பில் போஸ்ட் பண்ணுங்கள். எல்லாருமே அதை தெரிஞ்சுப்பாங்க, பார்த்துப்பாங்க. சரிங்களா? சரி, இந்த வீடியோ திரும்ப பாருங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்துருக்கு அப்படின்னா நீங்கள் திரும்ப வந்து என்கிட்ட நீங்கள் சேட் மூலமாகவோ இல்லை கால் மூலமாக கேட்கலாம். அதில் எந்த தப்பும் கிடையாது. இந்த சம் அண்டர்ஸ்டுட் ஆயிடுச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் அண்டர்ஸ்டுட்னு போடுங்க. அப்போ தான் எனக்கு தெரியும் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க, புரிஞ்சுருக்கீங்க தெரியும். கிளாஸ் மெம்பர்ஸ், கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறவங்களே வந்து நீங்கள் போட்டால் பெஸ்ட்டு. கொஞ்சம் நம்ம கிளாஸில் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிற ஒரு 250 மெம்பர்ஸும் கொஞ்சம் அதில் என்னென்னங்கிறத பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர் பண்ணிங்கன்னா கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதை மறக்காமல் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் இருக்க டவுட் இருந்தால் நீங்கள் தாராளமாக கான்டாக்ட் பண்ணி கேட்கலாம். ப்ளஸ் அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி மண்டே பேட்சில் வந்து கிட்டத்தட்ட நிறையா மெம்பர்ஸ் சேர்ந்துட்டுருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப தேங்க்யூ. ப்ளஸ் அதே மாதிரி அதுக்கான பேட்சஸ் இன்னும் ஓப்பனில் தான் இருக்குது. நீங்கள் தேவைப்பட்டால் திரும்ப காண்டாக்ட் பண்ணி பேசி ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இல்லாட்டி நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிய நம்பரே காண்டாக்ட் பண்ணி பேசலாம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். உலகின் தலை சிறந்த சொல் செயல்.